tajum 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 tatam tajum 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 tati. गणनाथने गुणबोधने गणनाथने गुणबोधने गणनाथने गुणबोधने गणनाथने गुणबोधने प्रजमामुख गंदिनी अय्या गणनाथने
M.O.P. Dhwani for your captivating performance, which filled the room with vibrant and divine energy. On the vocals we had Sharada V, Pratibha Sundar Raman, Manasa S, Shriya, Shakti Muralidharan, Ranjini Radha, Shritika Srinivasan, Disha Prakash, Charulata Chandrasekhar on the veena, and Lakshmi S on the violin, accompanied by Abhinav Kailasam on the mridangam. Thank you once again for your melodious performance. It was indeed a great start to Shringar. தெய்வீகமான ஆத்மாக்களின் எண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுது புதிய ஆற்றல் உருவாகிறது. அவ்வாறான ஆற்றல் திரு சேதுராமன், திருமதி ராஜலட்சுமி மூலமாக உருக்கொண்டு பூமாதேவியின் அங்கமான மும்பையை தழுவி வளர்ந்தது அருணா என்ற நாமத்துடன். தாயாரையே முதல் குருவாகக் கொண்டு இசையின் முதல் அடியை எடுத்து வைக்கிறது அக்குழந்தை. மும்பை சண்முகானந்தா சபையில் இருந்து சென்னை மியூசிக் அகாடமிக்கு இவரது இசை பயணம். சரஸ்வதி தேவியின் விபஞ்சியிலிருந்து உருவாகும் நாதம் வீணை தனம்மாளின் சிஷ்யை பிருந்தாம்மா மூலமாக இவருக்கு பரிமாறப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ஓம்கார ஓசை இவரை அரவணைப்பதனால் வசீகரிக்கும் குரல் நம்மை அடைகிறது போலும். நேர்மறையான எண்ணங்களை பிரதிபலிக்கும் பொழுது நல்ல ஆத்மாக்கள் நம்மை அரவணைத்துச் செல்லும். அதற்கு ஏற்றாற்போல இவரது இசை பயணம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. தற்காலத்தில் M.S. சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு இணையானவர் என்று பாராட்டப்படுபவர். தீர்த்த விட்டல சூத்ர விட்டல, தீர்த்த விட்டல சேத்ர விட்டல, தீர்த்த விட்டல, தீர்த்த விட்டல சேத்ர விட்டல, தீர்த்த விட்டல. விட்டலநாதரின் புகழ் பாடும் மராத்திய மொழி அபங் பாடல்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் என்றாலும் தாய்மொழியான தமிழிலும் இவரது குரல் நம்மை மெய்மறக்க வைக்கும். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கச்சின்ன பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கச்சின்ன பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும். மராத்தியில் விட்டலனை அழைக்கும் குரல் தமிழில் முருகனை அழைக்கிறது. என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகன், என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை. திரை இசை, மேற்கத்திய இசை மற்றும் ஹிந்துஸ்தானி போன்ற
அனைத்து இசை வடிவங்களையும் கிரகித்துக் கொள்ளும் அபார திறமையினால் இவரது இசை பயணம் தேச எல்லைகளை கடந்து பிரமிக்க வைக்கிறது. And one of the great classical music singers of the East has been performing on one of the great classical stages of the West. Aruna Sairam is widely regarded as the leading South Indian female vocalist of her generation, and for a long time she's tried to create a bigger following for Carnatic music. Well, now she has the chance to perform at the BBC Proms at the Royal Albert Hall in London, and she spoke to us during a break in her rehearsals. It takes years and years and years to learn this music, maybe 15 years of a very intimate apprenticeship with your guru. It could make you a debutante musician in a concert hall. You know, that's the kind of training you need to have. ತಾಂಬೀಲ ಮನೋಗರ ಜಾಲ ವಿಭೂಷಣ ನಿರದ ಜಲಂಧರ ಭುಜಂಗನರ್ತ ನೀರಜ ತಡಾಗ ಅಧಿಗ ಮೃದುಳ ಪದ ನಿಕಟ ತರಂಗೋ ತುಂಗ ತಾಡಂಗ ನಿರ್ತಕ ನಿರ್ತಕ ತಾಂ ತಕತೈ ತಕತ ದಿಮ್ಮಿದಿಯತ್ತ ತಕತ ಕಿಟ ತಗ ಜಗದ್ ಗಿರ್ಜಗನಂದಂ ತಗ ಜಗದ ಜಗದ್ ಗಿರ್ಜ. இவரது இசைக்கு நம் மனதை வேறு உலகில் சஞ்சரிக்க வைக்கும் சக்தியும் உண்டு. உலகினில் எங்கெல்லாம் நமது பாரம்பரியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவரது கானம் வசீகரித்துக் கொண்டிருக்கும். ಅಲಕ ಸಿಂಧೂರ ಅಲಕ ಶೃಂಗಾರ ವದನ ಗಂಭೀರ ಉರಗಪಣ ಸಂಚಾರ ನಂದ ಸುಕುಮಾರ ನವನೀತ ದದಿ ಚೋರ ಚಂದಮಣಿಗಾರ ಜಲಭವದಿ ನುತದೀರ ನನ್ನಂದ ಸುಕುಮಾರ ನವನೀತ ದದಿ ಚೋ ಚಂದಮಣಿಗಾರ ಜಲಭವದಿ ನುತದೀರ ಜಯ ವಿಜಯೀ ಭವ ನಂದ ಕುಮಾರ ವ್ರಜ ಜನ ಪರಮಾನಂದ ಕಿಶೋರ ಕಳೀಯ ನಟನಾನಂದ ಗಂಭೀರ. பத்மஸ்ரீ விருது மூலமாக தேசம் அவரை கௌரவித்தது. தமிழக அரசின் கலைமாமணி விருதோடு எண்ணற்ற விருதுகள். ಧಿಮಿತ ಧಿಮಿತ ಕಿಟ್ಟ ಜಣುಜು ಗುಣ ಗುಣಂದರಿ ತಗುಣ ಗುಣಂದರಿ ಧಿಮಿತ ತಾಕು ಧಿಮಿತ ಧಿಮಿತ ಕಿಟ್ಟ ಜಣ ರಜಕುಮಾರ ಮಹಿಮಾಲಂಕ ವನಮಾಲ ಬುಲಂದರ ಕೃತ ಕೃತಾದಾರ ತಜ್ಜಂ ತತ್ತ ಕಜ್ಜಂ ತತ್ತ ಗಂಡಂ ತತ್ತ ಗುರ್ರಂ ತತ್ತ. சர்வதேச அளவிலும் இவரது இசை வசீகரத்திற்கு விருதுகள். J'allais le long des rues comme un enfant perdu. I am grateful and humbled to have received the Chevalier Award. It fills me with gratitude and humility to have been chosen by the French government to receive this prestigious award. ತರಿಕಿಟ ತರಿಕಿಟ ದಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿ ದಾ ಜಣಂದರಿ ದಾದಿಮಿತ ಕಿಟ್ಟ ಜಣು ತತ್ತಿಮ್ಮಿತ್ತಿ ತಯ್ಯ ತರಿಕಿಟ ತಕತ ಗಜ್ಜಂ ಅತಿಶಯ ಸುಖ ನೃತ ಪದಕರ ಪಾದಜ್ಜಂ ಸರಸ ಲೋಕ ಮುರಳಿ ರವನಾರ ಸಕಲ ಲೋಕ ಸಮೂಹನಗಿ ತತಪ್ಪು ದಿನ್ನ ತಕ ದಿನ್ನಂದಗ ತಗತ ತೈತಾಂಗರ ತೈತಾ ಕದಂಬತಿ ಸಲಯ ಮಿಳಿತನು ಪುರ ಪದಂಜಲಿತ ಕೃತ ಪಾದತ್ತಾಂ. ಸಲಯ ಮಿಳಿತನು ಪುರ ಪದಂಜಲಿತ ಕೃತ ಪಾದತ್ತಾಂ. ತಿಲ್ಲಾನ ತಿರುಕತಿಲ್ಲ ನ ತಿರುಕತಿಲ್ಲ. ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவிற்கும் தெய்வீகமான கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் ஆத்ம இசை அரசி பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்களை M.O.P வைணவ மகளிர் கல்லூரி பேருவகையுடன் வரவேற்கிறது. The lighting of the lamp or the kuttuvelakku signifies the dispelling of darkness and the ushering in of illumination, not only in our surroundings but also within our hearts and minds. It's a gesture of reverence and enlightenment, often associated with spiritual awakening. Good evening, dignitary and chief guest on the dais,
Padma Shri Aruna Sairam Madam, Dean Students Dr. Jayashri, dignitaries, invitees of the dais, Dr. Soundarya Rajesh, Vice Principal, Deans, Heads of Department, faculty colleagues, invitees, Rasikas, and my dearest students. A warm welcome to each one of you to Shringar, the annual celebration of art and culture hosted by the Sri Vallabh Cultural Academy and M.O.P. Vaishnav College for Women Autonomous for the 12th year in succession. My humblest pranams to our chief guest, Padma Shri Awardee, Sangeeta Kalanidhi, Srimati Aruna Sairam Madam, and ma'am, immensely grateful to you for your spontaneous acceptance of our invitation and your presence here today. While I hope the AV did some justice to introduce this stalwart personality to you, I must admit that being on the dais with Madam is my fangirl moment, which makes me both nervous and honored at the same time. And I know that when I say this, my feelings resonate with each one of you in the audience today. Although not a connoisseur of music, and I don't have the stature or the experience to talk about ma'am's musical prowess, ma'am, I think it would suffice to say that your voice has lifted each one of us at some moment in our life. However, ma'am, what really touched me was your personality that I witnessed last year at a session of the Think Edu Conclave hosted by the New Indian Express, where you recounted life's experiences as you grew to this stature of an acclaimed musician. It is not every day that one comes across a woman achiever of your status who is brave yet gentle, strong yet graceful, powerful yet humane. And ma'am, this is what we want every young woman passing out of M.O.P. to become. As I sat in the audience that day and listened to you, I thought that you would be the right role model to inspire our young students, and hence I was overjoyed, to say the least, that you accepted our invitation to be the chief guest and kickstart the 12th edition of Shringar. Ma'am, in my interactions with you over the last few weeks, yet again, your simplicity and humility touched and inspired me, and we are truly grateful for your presence today. Shringar 2024 could not have got a better start. My warm welcome to Ms. Shivangi Rajesh Daniels, who will be performing after this, her family members, Dr. Soundarya Rajesh, her mother-in-law, her grandmother-in-law, her father. I saw Mr. Rajesh somewhere here. Yeah, yes. Rasikas, invitees, faculty colleagues, and students of M.O.P. Vaishnav College. Before I conclude, I would be failing in my duty if I did not acknowledge the efforts of my colleagues. Dr. Jayashri, Dean Students, leading from the front. Shringar has been her baby over the last 12 years, and she raises the bar every year. Thank you, Dr. Jayashri, for all your services. She is ably assisted by the Ministry of Cultural Affairs of M.O.P. Sansad and the student leaders, the student prime ministers, student deputy prime ministers, and the faculty advisors of the M.O.P. Sansad. A special word of mention to Mr. Krishna Kumar, who put together the beautiful documentary today. You made every MOPian proud, sir. Thank you so much. And without much ado, I'd like to quote Peter Sellers, the music director of the Ojai Festival of California. In his note, when he spoke about Mrs. Aruna Sairam's performance, he said, "This is a woman who lives and moves in many worlds and holds them all magically on the breath." So, for our breathtaking moment, the stage is yours, ma'am. I present before you Srimati Aruna Sairam. A warm welcome to each one of you. Thank you, ma'am. We now move on to the much awaited moment that we have all been eagerly waiting for.
We now request our respected chief guest to address the audience, which will be followed by an interactive session. Ellorukkum namaskaram. So happy to be here. Firstly, I'm so overjoyed to see all you young, beautiful, self-confident women turned out in their most glorious attire, the sari. What more should one ask for? The sari is such an elegant dress, and it's part of our culture, our identity, and on certain days of the year, it's gorgeous when you come turned out in this beautiful attire. So thank you for making my day. I have learnt a lot about the new designs and the new colors that are prevalent today in the brief glances that I took as I came in. So thank you for that. There are so many thank yous that I have to say today. The brilliant audiovisual that we witnessed, frankly, I was touched. At one point, I even felt I don't deserve such a compliment. It was that eloquent. And Sri Krishna Kumarji's, the way he's put it together, scripted it, and his voice and the gravitas that it carries when he speaks is so amazing. Thank you so much, M.O.P, and to Krishna Kumarji for this. The musical presentation was breathtaking, to say the least. It was so good. ரொம்ப நன்னா பாடினேள் குழந்தைகள் அவ்வளோ நன்னா இருந்தது. What shall I say? The standard of what you rendered is impeccable, and it tells me that you are, if any one of you chooses to be a full-time musician, you're ready to fly. That is what it tells me. And the accompanists, the talented veena player and the violin player and the mridangam player, and those little bits of veena that I heard in between the verses, so romba azhaga irundhathu. I was asking Principal Ji, Archana Ji, that இப்படி இவாளே ட்ரெயின் பண்ணிண்டாளா அல்லது தானே ப்ராக்டிஸ் பண்ணிண்டாளா வேறு வேறு வாத்தியார்கள் கிட்ட குருமார்கள் கிட்ட கற்றுக்கிறாளான்னு. அண்ட் ஷி டோல்ட் மீ தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ கல்ச்சரல் மியூசிக்கல் குரூப் அண்ட் யூ மே ஹவ் ட்ரெயின்ட் யுவர் செல்ஃப் டு ரெண்டர் திஸ் இன் யூனிசன். ஸோ that requires a further compliment because it's not easy. அதுவும் தாயே திரிபுர சுந்தரி அந்த சிட்ட ஸ்வரத்தில் வேறு வேறு வேரியேஷன்ஸு கொடுத்து தாளம் தப்பாமல் அப்படி பட்டுன்னு ஒரே குரலில் நீங்கள் பாடினது வந்து இட் இஸ் நோ ஸ்மால் அச்சீவ்மெண்ட். ஸோ குடோஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிரேட். Well, I'm supposed to talk to you for a few minutes, and I believe after that you can ask me any questions that you want. So I'm more eager, rather than me speak, actually to know what you have in mind. If you have any questions to ask me, then whatever little I've learned in life and in music, I would be too happy to share with you. As far as what I have to say, well, I could say a lot, but I don't want to bore you with all kinds of, things that any elder would tell you. It's not really very pleasant, because கொஞ்ச நாள் ஒரு 2 minutes கேட்போம், அப்புறம் அது வந்து என்னடா அது பேஷண்ட்டே போகிறாளேன்னு இருக்கும். But I would still true that each of us women have to be awake and arise to our potential by ourselves. There is no one else who's going to do it for us. So please remember, with all the liberal,
with so much of change in society and so much encouragement that we get and so much support that we do get from our families, and I'm one of those lucky ones too. My parents raised me to learn to love music, and my husband and my in-laws supported me no end. But with all that, conditioning is a very deep thing, and very often we are conditioned by our own nature. Being a woman means you are a nurturer, you are programmed to nourish and nurture, so that will always come into play. Plus your environment. For centuries we are responsible for the family, so we have to put always others in before us. Idella nammakku irukku. And that is also true. That is also true. There is no life without family. If there is no family, all the achievements can come to zero, especially when you advance in age. None of this really matters. What matters is the true love that you get from your family. But having said all that, please, women, do remember that unless you are aware that this is what you are gifted with, this is what you want to be, this is what you can be, and you have to do anything that is legitimately possible to strive for it. If others don't understand, don't withdraw. Speak up. Tell them what you want. Tell your family members or your friends or your teachers, what is it that you want to do? What is it that is missing? What is it that you need guidance in? Speak up and speak up. And if you ask, you will always get answers. Somebody or the other will come and help you, will guide you. And the oru nimisham kanna tharandu vittuduva, edavadhu oru comment solluva. If you look at the life of so many great people who have spoken, they count their lives in those 1 minute awakenings that they had once in every 5 or 10 years. They'll say, and the oru statement sonna adilendhu I just said, okay, I have to do this. Approm and enoda guru adha sonna allana I met somebody, they said this appdimba. So remember, be aware and look out for yourself, and also look out for everybody around you. So that's the only thing I want to tell you right now. Enna vanal ninga kelungo na badil solren. Inga irukkrava ellarume music and arts la interest irukkravala alladhu kekkaradhukku vandavala eppadi ninga, can you raise your, just tell me what is the makeup of this group. Are all of you interested in music? Yes? How many of you? Oh wow, that's amazing. That's amazing. So fantastic. Cholungo. Namaskaram amma. ஏதாச்சும் ஐ திங்க் எல்லாரோட சார்பாகவும் நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் குரலில் ஒரு 2 லைன் கேட்டா. ஓ நிச்சயமா, அது நிச்சயமா. நான் பிஃபோர் ஐ லீவ் ஐ வில் சிங். அதுவே எல்லா கொஸ்டினும் அதுலேயே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபங்கா இருக்கட்டும், சரி, இல்லை ஸ்டாண்டர்டாக உங்களுடைய முருகனோட சாங்காக இருக்கட்டும், சரி, என்ன கவி பாடினாலும், ஓகே ஓகே, இல்லை தில்லானா, ஓகே, இல்லை ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் எல்லாருக்குமே மாடுமே. யாராவது நோன்னு சொன்னால் நான் உட்காந்துடுறேன். சரி, நான் கேட்குறேனே. தேங்க்யூ. நான் நிச்சயமாக பாடுவேன். ஐ absolutely not leave here without singing. So என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? There are many songs that are there in my repertoire, but உங்களுக்கு பிடிச்ச பாப்புலர் சாங்காக நான் பாடணுன்னா பாடுறேன். There is the தில்லானா, there is மாடு மேய்க்கும் கண்ணே, there is காந்தமாம். தில்லானாவா? சரி, ஓ சரி, தில்லானா பாடிடுறேன். பிகாஸ் everybody can, ஒரு மாதிரி it will be a celebrative mood, a good augury for the dance performance that we are going to see after this. So நிச்சயமா தில்லானா பாடுறேன். Apart from that, any questions that you want to ask me? Anyone? நமஸ்காரம் மேம். சொல்லுங்கம்மா, எங்க இருக்கேள்? சொல்லுங்க. In your words, small piece of advice, because Carnatic music plays a very important role in everybody's life. Music in any form,
ஸோ இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் யங்கர் ஜெனரேஷன்ட்ட மேபி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் ஒரு அந்த மாதிரி இருக்கிறதுனால குறைஞ்சின்னு வருதுன்னு தோன்றுறது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ தூரம் அவளோட டெய்லி லைஃப்பில் ஹியரிங் மியூசிக் இன் எனி ஃபார்ம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் எங்கள் ஜெனரேஷனோட ரோல் எப்படி இருக்கணும் டு ஜஸ்ட் நாட் டு கர்நாடிக் மியூசிக் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களோட பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஹவு இட் வில் ரிலாக்ஸ் தெம், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட humble advice. And at the same time, no Krishna Jayanti in any house, I feel உங்களோட பாட்டு இல்லாமல் ஒரு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கூட போகாது. ஸோ that is also I am very grateful to tell this time. Thank you, ma'am. Younger generation மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி போடுறத விட I would say that the generation previous to the younger generation, which means the generation of parents, அவா கையில் தான் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம எப்படி அதை இட்ஸ் லைக் ப்ளே டோ யூனோ க்ளே மாதிரி எப்படி மோல்டு பண்ணுறோமோ அப்படி தான் குழந்தைகள் வளரும். ஸோ அந்த அஸ்திவாரம் அந்த ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் என்ன அஸ்திவாரம் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் அவளோட லைஃப் அமையும். அப்படி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக மியூசிக்கை வந்து சும்மா ஈவன் வீட்டில் கேட்குற மாதிரி போட்டு விட்டுருந்தா அதுவே ஒரு வாசனைன்னு சொல்லுவா இல்லையா? தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது வாசனை. அந்த வாசனை வந்து கொடுத்துனா அப்புறம் நம்ம அவளுக்கு ஒன்றுமே சொல்லித்தர வேண்டாம், அவளே அந்த மியூசிக்கை போய் தேடிடுவா குழந்தைகள். பட் அந்த வாசனையே இல்லாமல் அவளை வளர்த்துட்டா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பின்னாடி யூ காண்ட் திணிக்க முடியாது அவள் தலையில் இல்லையா? அதனால சின்ன வயசில் நிறையா இந்த டேப்ஸ் இப்போ தான் எலக்ட்ரானிக் மீடியா தான் எங்கேயோ இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு கேட்டு அப்புறம் எப்பப்போ முடியறதோ அப்போ ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணணும். ஏன்னா 1 லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 hours ஆஃப் லிசனிங் டு இட் ஆன் த எலக்ட்ரானிக் மீடியா இல்லையா? இப்போ இன்றைக்கி இந்த குழந்தைகள் பாடித்து தட் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் வந்து இட் அஃபெக்டட் ஆல் ஆஃப் அஸ். அந்த வாய்ஸோ அந்த ஓப்பன்னஸ் அந்த குழந்தைகள் பாடினது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைவ் அப்பப்போ நம்ம எடுத்துட்டு அவளுக்கு டேஸ்ட்டை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தே வில் லுக் ஆஃப்டர் தெம் செல்வ்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுறது ஒன்று தான், அதை அவள் பண்ணினாலே போகிறோம். It's a fangirl moment for me as well. Can you tell us about your Manodharmam journey? And as artists, I think we all face creative blocks. Yes. So can you tell us about your journey and how you overcame all those hurdles? So it is true that வந்து ஒரு unknown entity இருந்தது வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது ஒரு ஃபியர் இருக்கும். இப்போ you put me in front of a computer and tell me to even just send an email, I'll just freeze. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. those icons, my daughter will say, அம்மா அது பாருமா அங்கே இருக்குமா அது எழுதியிருக்கு பாரு அப்படின்பா. நோ, எனக்கு கண்ணுக்கே தெரியாது எதுவுமே, பிகாஸ் இட்ஸ் அன்ஃபெமிலியர் டு மீ. ஸோ ரிமெம்பர் தட் ஃபியர் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கேச்சஸ் அஸ் when we have to do something new. And if we have to create something, definitely fear will overtake us. So the point is at that time to break it into small bits. Small bits. I'll give you an example. So, once this happened to me, I'm like, I have to sing Kalpana Swaram, and I'm just all of about 10 or 11. I don't know how to do it, and I'm mela kida, I'm going up and down the scale. Chuma, eppdina, I remember this incident from my Vadyar, Idiki Mani Maman Cholito. He was a disciple of Tiger Vardacharya. So he was sitting. He said, Ananda Bhairavi paadma abdinnu. Excuse me. Sapam sagari gama pada pasa sanida pamagari sa பாடணும். ஆரோணம் வரணும் தான். சாங்கோட ரெஃப்ரெயின் வந்து ஓமா ஹம்சகமா தாமசமா, இதான் அடி.
அந்த ஸ்வரம் பாடி பாடி அந்த உமாங்கிற இடத்துக்கு வரணும்னா ஒரு கீர்த்தனையில். ஓகே, பாடு அப்படின்னார். ச சகரி கம பத பச சனித பமகரி சகம உமா. சரி, அடுத்தது பத பச நித பமகரி சகரி கம உமா. அடுத்தது பத பச நித பமகரி சகரி கம உமா. இப்படி போயிட்டே இருந்தது. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனோட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். கீழேந்து மேலே போகிறேன், மேலேருந்து கீழே வரேன், திருப்பி கீழேந்து மேலே போகிறேன், மேலேருந்து. இப்படி பார்த்தார் எங்கள் வாத்தியார். சரி, ஏம்மா இப்படி ஓடிண்டே இருக்க, ஓடாத, நில்லு அப்படின்னார். சரி நின்று. இப்போது சா டு பா வரைக்கும் மட்டும் வச்சுக்கோ, பாவை தாண்டி போகாத. அப்படியே ஒரு சொரம் தொட்டால் கூட திரும்பி வந்துடும். எப்படி? ப ப சார் வரல சார், ப மத ப மகரி க ம பத பச. வேண்டாம்மா, சாக்கு போகாதேம்மா, பாக்கிட்டியே பா சா சா பா அதுலேயே இரு அப்படின்னார். சா பா எப்படி தெரியல, ஆல்மோஸ்ட் அழுதுட்டேன். சார் வரல சார் எனக்கு அப்படின்ட்டேன். அவர் இருமா, நான் சொன்னேன் சார் நீங்கள் பாடிக்காமிங்கோ சார் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவருக்கே பொறுக்கலை. சரி, எப்படி பாடினாருன்னு நான் பாடி காமிக்கிறேன் பாரு. ப ப மத ப ப ம ம க க ம ம ம ம மத ப ப ம க ரி க க ம ப க ம ப ப ப ப ச ப ப ம ப ப க ம ப ப ச க ரி க ம ப ப நி நி ச க ரி க ம ப ப ம த ப ம ப ம த ப ம ப ம 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 க க ம க க ம ம ம க ரி க ம ப த ப ச ப நி த ப ம த ப ப ம க ரி க ம ப. The only rule. Yeah, so only rule whenever you learn anything new, and this applies not only to music, just break it down into small parts, take a very minuscule portion of it and go into it whole hog, fully, and just sweat it out. After 1 hour, 2 hours, 3 hours, there is no way it will not open up to you and make you see things that you never saw before. This is the very, very simple trick. Okay. The question I wanted to ask was, you've been in the music industry for almost 6 decades now, and you've been a prominent figure in the music industry. Everybody knows your songs, every household listens to you. But still, what is that one thing that always surprised you over the course of those 60 years? What is something you've always been amazed or surprised by? I'm going to be frank and I'll tell you, I'm most surprised by the fact that people are actually willing to listen to my music. And I'm not joking, because, as you know, my voice is not a very high-pitched, thin, tinsel-like female voice. No, it's not. It's a contralto voice, it's a bass voice, and it has a lot of weight. So when I was young, I did not know how to manage this voice, how to make it malleable, how to make it pleasant, how to convey and communicate through this voice. So definitely for many years I thought, well, I may sing for my own pleasure, but there's no way people are going to want to listen to me. That was how I began. And little by little, I asked questions, and I wanted to somehow convey something that is inside of me, and I tried. But it's surprising to me that people actually took to me. And I've been singing for more than 60 years, but I've not been in the industry till much later. I'm a very late bloomer. Another for you women, I bloomed very late as an artist. I was married when I was 18. I had my 2 children, and I was settling into a very, very domesticated life. And it was only when my children came into their late teens, and after that I even became like a well-known singer to begin with, and the rest of it, the journey happened. So I've not been in the industry for that long as I've been singing. But the biggest surprise is what I told you.
If I may ask a question, ma'am, I've read somewhere a story about when you were a child, you refused to sing to a guest at home. Yes. Because I think kesari was not made. Yes. You loved kesari. Yes. Ma'am, I really want to hear that story. I'm being a little selfish here. I want to hear that story firsthand because I think it'll inspire both parents and budding artists in the room alike. Yeah, my parents were, when we were a typical middle class family, my father was working for the railways. We're all, even still, we're middle class people. So, என்ன ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு சின்ன இன்னொரு ரூம். பாம்பேயில் எத்தனை பெரிய வீடு இருக்க போகிறது? 700 ஸ்கொயர் ஃபீட், 650 ஸ்கொயர் ஃபீட். பட் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே வராத மியூசிஷியன் கிடையாது. யார் வந்தாலும் அந்த மட்டுங்கா கன்சர்ன்ஸில் சாமானை வச்சுட்டு என்ன சேதுராமையர்வாள், ராஜலக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கேள்னு எங்கள் ஆத்துக்கு வந்துடுவா. ஏன்னா மை பேரண்ட்ஸ் சார்ட் ஆஃப் வர் வெரி ஹாஸ்பிட்டபிள். தே லவ்ட் மியூசிக், தே லவ்ட் மியூசிஷியன்ஸ். ஃபைன். ஸோ ஒரு வாட்டி வந்து நான் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 2:30-3 மணிக்கு இருக்கும் சாயந்தரம், மத்தியானம். எனக்கு வந்து அப்போ இந்த சின்ன ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ கேஜியோ என்னமோ படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து கேசரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு இன்சிஸ்ட் டெய்லி ஆற்றுக்கு வந்துட்டு எனக்கு கேசரி வேணும், கேசரி வேணும்னு ஐ யூஸ் டு பக் மை மதர். இப்படி இருக்கிறச்சே பண்ணி தருவா, டெய்லி பண்ணி தருவாள். நான் கேசரி மாட்டாளே, அன்றைக்கி என்னமோ பிடிவாதம். ஸோ நான் வந்து ஆற்றுக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு கேசரி வேணும்னு அழறேன். எங்கள் அம்மா வந்து இருமா பண்ணித்தரேங்கிறா. பட் சம் ப்ராப்ளம், ஐ டோன்ட் நோ வாட் ஷி வாஸ், பண்ணலை. எப்படி பேசின்னு கொடுக்கல. 4 மணிக்கு பெல் அடிக்கிறது. யாருன்னு பார்த்தா ராம்நாடு கிருஷ்ணய்யர் வந்திருக்கார் ஆற்றுக்கு. வந்துட்டார். என்ன ராஜலக்ஷ்மி அம்மா வாங்கோ, என்ன அருணா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார். எனக்கு அது இன்னும் கோவம் வருது. ஏன்னா அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, எனக்கு இப்போ கேசரி வேணும், இவர் வேற வந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு மூஞ்சி தான் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் சரி எங்கள் அம்மா காஃபி ஏதோ போட்டு கொடுத்தா. ஹி செட், அருணா ஒரு பாட்டு பாடு. அந்த காலத்தில் இப்போ கூட யாராத்துக்காக போனோன்னா குழந்தையில பாட சொல்கிறது தானே வழக்கம். அப்படித்தானே இந்த மியூசிக் வளர்ந்தது. அதனால ஒரு பாட்டு பாடு அப்படின்னு. நான் அப்போ என்ன பாடுவேன், சின்ன சின்ன வர்ணம், ஒரு நவராக மாளிகை வர்ணம் சொல்லி கொடுத்துருந்தா எங்கள் அம்மா. இப்போ யார் கேட்டாலும் அதுதான் பாடுவேன். வளச்சி வச்சின்னு ஒரு வர்ணம் இருக்குல்ல, அதுதான் பாடுவேன். ஸோ அது பாடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் இருந்தால் உருண்டு பிறண்டு கிச்சனில் வந்து அவருக்கு தெரியாமல் அழுதுன்னு இந்த மாதிரி எனக்கு கேசரி வேணும், கேசரி வேணும், கேசரி இல்லாமல் நான் பாட மாட்டேன்னு ஒரு அழுகை, சத்தம் போடாத சைலண்ட்டாக. எங்கள் அம்மா என்ன கவனிப்பாளா, அவரை கவனிப்பாளா, எல்லாம் ஆச்சு. அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 1 hour எங்கள் அம்மா வெயிட் பண்ணாட்டி லைக் காம் டவுன். தென் என்னை தூக்கி அப்படி உட்காத்தினா ஒரு இடத்துல சுவாமிக்கு எதிர்க்க. தென் ஷீ செட், அது என்ன உனக்கு அப்படி ஒரு மூடு வருமா, அப்படி கூட மூடுன்னு ஒன்று உண்டா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எனக்கு எதிர்க்க இன்னொரு தடவை எனக்கு மூடு இல்லை, நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா சரியே படாது. உனக்கு கேசரி என்ன எதுவுமே கிடைக்காது. அதனால இன்னுமே ஞாபகம் வச்சுக்கோ, பாட்டு முக்கியமாக யாராவது கேட்டால் முதல்ல தெரிஞ்ச பாட்டை பாடிடணும். இது உன்னோட சொத்து இல்லை, உனக்கு நீ பாடலை, அந்த சுவாமி உன் மூலமாக பாடுறான். அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா. பட் ட்ரஸ்ட் மீ, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் எங்கே போனாலும் யாரா பாட சொன்னால் நான் மாட்டேன்னே சொல்ல மாட்டேன், பாடிடுவேன். ஏன்னா அது என்னோடது இல்லை, அது அன்னைக்கு போட்ட பாடம். ஸோ இப்போ நான் பாடணும். தாம் தீம் தரன்னதாம் தினதகின தாம் தீம் தரன்னதாம் தினதகின தாம் தீம் தரன்னதாம் தினதகின தாம் தீம் தரன்னதாம் தாம் தீம் தரன்னதாம் தாம்
தீம் தரன்னத்தாம் தித்த கிட திருகுத கிட திருகுத கிட ததிகிண தொம் தாம் தீம் தரன்னத்தாம் யமுனா தடாக பங்கருக பவதாம் தீம் தரன்னத்தாம் யமுனா தடாக பங்கருக பவ தாகிட தாகிட சாரச தடநயநாயக சாயக முத்ரித ஜய ஜய தாம் தீம் தரன்னதாம் தாமிததஜ்ஜம் தகதஜ்ஜம் தகதிகதஜ்ஜம் தாம் தாமிததஜ்ஜம் தகதஜ்ஜம் தகதிகதஜ்ஜம் தாம் தாமிததஜ்ஜம் தகதஜ்ஜம் தகதிகதஜ்ஜம் தாம் நீலமனோகரஜால விபூஷண நிரத ஜலந்தர புஜங்க நர்த்தன நீரஜ தடாக அதிக மிருதுள பத நிகட தரங்கோ துங்க தாடங்க நிர்த்தக நிர்த்தக தாம் தகதை தகத அதிமிதியத தகதா கிட்ட தக ஜகத் கிர்ஜகநந்தம் தக ஜகத கஜகத் கிர்ஜகநந்தம் யமுனா தடாக துங்க தரங்கம் இமகரஸ்மினி தரமித சுபாங்கம் இதஸ்ததஸ்தர கருணாபாங்கம் யதிவர ஹிருதய சரோருக பிருங்கம் தினததில்லான ದಿನತದಿಲ್ಲಾನ ದಿನತದಿಲ್ಲಾನ ದುರ್ಗುದಕಿಟದಿಲ್ಲಾನ ಅಲಕ ಸಿಂಧೂರ ಅಲಕ ಶೃಂಗಾರ ವದನ ಗಂಭೀರ ಉರಗಪಣ ಸಂಚಾರ ನಂದ ಸುಕುಮಾರ ನವನೀತ ದದಿಚೋರ ಚಂದಮಣಿಕಾರ ಜಲಭವದಿನು ತದೀರ ನನ್ನಂದ ಸುಕುಮಾರ ನವನೀತ ದದಿಚೋರ ಸ್ವಚ್ಛಂದಮಣಿಕಾರ ಜಲಭವದಿನು ತದೀರ ಜಯ ವಿಜಯೀ ಭವನಂದ ಕುಮಾರ ವ್ರಜಜನ ಪರಮಾನಂದ ಕಿಶೋರ ಕಳೀಯ ನಟನಾನಂದ ಗಂಭೀರ ಕರುಣಾರಸ ಯುಧ ಭಾವ ಶರೀರ ದೀಂ ತದಾಂ ತದೀಂ ತದಾಂ ತತ್ತೈ ಧೀಂ ತತ್ತಾಂ ತದೀಂ ತತ್ತಾಂ ತತೈ ಧಿಮಿತ ಧಿಮಿತ ಕಿಟ ಜಣು ಜುಗುಣ ಗುಣಂದರಿ ತಗುಣ ಗುಣಂದರಿ ಧಿಮಿತ ತಾಕು ಧಿಮಿತ ಧಿಮಿತ ಕಿಟ ಜಣು ರಜಕುಮಾರ ಮಹಿಮಾಲಂಕ ವನಮಾಲಾ ಬುಲಂದರ ಕೃತ ಕೃತಾಧಾರ ತಜ್ಜಂ ತತ್ತಗಜ್ಜಂ ತತ್ತಗಡ್ಡಂ ತತ್ತಗುರ್ರಂ ತತ್ತಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿತ ಜಣಂದರಿತ ಅಧಿಮಿತ ಕಿಟ ಜಣು ಅದ್ಭುತ ನರ್ತನ ಚಿತ್ರಿತ ಮುದ್ರಿತ ವಿದ್ಯತಮುದ್ಭವಮದ್ಭುತಮದ್ಭುತ ತಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿತ ಅದ್ಭುತ ನರ್ತನ ಚಿತ್ರಿತ ಮುದ್ರಿತ ವಿದ್ಯತಮುದ್ಭವಮದ್ಭುತಮದ್ಭುತ ತಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿ ತಾ ದಿದಿಶುತ ಕಾಲ ವಿದಿಶುತ ಶೀಲ ಗದಿಶಯ ನೀಲ ಧೃತ ಪದಲೋಲ ತಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿತ ಜಣಂದರಿತ ಧಿಮಿತ ಕಿಟ ಜಣು ತಧಿಮಿತ ಕಿಟ ಧಿಮಿತ ಕಧಿಮಿತ ಕಿಟ ಧಿಮಿತ ಕಧಿಮಿತ ಕಿಟ ಧಿಮಿತ ಕತ ತತ್ತೋ ತತ್ತೈ ಕಿಡತಕ ತರಿಟು ತೋಂ ತರಿಕಿಟ ತರಿಕಿಟ ತಾಕು ಜಣಂದರಿ ತತಕು ಜಣಂದರಿತ ಜಣಂದರಿತ ಅಧಿಮಿತ ಕಿಟ ಜಣು ತದ್ದಿಂಬಿತ್ತಿತ್ತಯ್ಯ ತರಿಕಿಟ ತಕ ತಾಕ ಜಂ ಅತಿಶಯ ಸುಖ ನೃತ ಪದಕರ ಪಾದ ಜಂ ಸರಸಲೋಕ ಮುರಳೀರವನಾದ ಸಕಲ ಲೋಕ ಸಮ್ಮೋಹನಗಿ ತತಕ್ಕುದಿನ್ನದಕದಿನ್ನಂದಗದಗದಾತೈತಾಂಗದಾತೈತ ಋಗತಕದಕದಿನ್ನತ್ತಾಂಗದಾತೈತಾಂಗದಾತೈತ ಕದಂಬಕಿಸಲಯ ಮಿಳಿತನೂಪುರ ಪದಂಜಲಿತ ಕೃತಪಾದತ್ತಾಂ ಕದಂಬಕಿಸಲಯ ಮಿಳಿತನೂಪುರ ಪದಂಜಲಿತ ಕೃತಪಾದತ್ತಾಂ ತಿಲ್ಲಾನ ದೃಗತಿಲ್ಲ ನದೃಕ ದೃಕದಿಲ್ಲ ನಾ ಕಿಟ ತುಂ ನ ಕನ್ನನ್ನಂಗೇಟ ತೋ ಕತೈ ಕತೋ ತಗ ತಾ ಕಿಟ ತರಿ ಕಿಟ ತೋಂ ತದೀಂ ತದೋಂ ತದೈ ತಗಜೋರಗ ಬಂದ ಅದ್ಭುತಂಗ ಶಿರಸಿ ಚಲನಂ ಚಲನಂ ತ್ರಿದನಂ ಇದನಂ ಕೃದನಂ ಇದ ಚಂದ್ರವದಂಗ ಕಂಕಣ ಕಿಂಚಿತ ನಂಗನನಂ ಪದರದರದ ದಿಮಿ ದಿಮಿ ಜಣು ಜಣುದಾಂ ತದಾತ್ತದಿಲ್ಲ ನಗನಗ ಭೂಷಣ್ ತಗಿಡ ತಗಸ್ ತಡಾಯ ಬುಧಕರ ಮಂದಸ್
ಸ್ಮಿತಕರವರ ಪೂಜಿತ ಪದಯುಗಳ ಹರಿ ಜಯ ವಿಜಯೀ ಭವನಂದ ಕುಮಾರ ವ್ರಜ ಜನ ಪರಮಾನಂದ ಕಿಶೋರ ಕಳೀಯ ನಟನಾನಂದ ಗಂಭೀರ ಕರುಣಾರಸಯುಧ ಭಾವ ಶರೀ ರಮದ ಮಧುಕರ ಮಧುಪದರಳ ಸಮನಯನ ಕಮಲದಳ ಚಲನ ಮುನಿ ಹೃದಯಮ ಪಿಚ್ಚೋರ ಚಾಕರ ದಯಾಕರ ಮುರಾರಿ ಶ್ರೀಕರ. Thank you so much, ma'am, for enlightening us with your insightful answers and sharing your valuable knowledge. I now request Dr. Jayashree ma'am, Dean of Students and Cultural Coordinator, to deliver the vote of thanks. Respected dignitaries and beloved audience, on behalf of Sri Vallabh Cultural Academy and M.O.P Vaishnav College for Women, I extend our heartfelt thanks to our chief guest, Padma Shri Srimati Aruna Sairam. Ma'am, we are truly humbled and mesmerized by your gracious presence, and your words sounded musical, and I can't say or describe how your music sounded. It was indeed divine nectar, and to have experienced it in person, I think it's a really special moment for M.O.P here and for all the audience here as well. Thank you so much, ma'am, for your valuable presence. Having been inaugurated by a phenomenal musician of your stature, this year's Shringar, I assure you, ma'am, promises to be truly special. The management of this great institution have been true patrons of art, culture, and heritage. Sincere thanks to our Honorable Secretary, Shri Manoj Kumar Santalia, sir, for his wholehearted support of this non-commercial initiative of the college. Year after year, Shringar is made bigger, better, and stronger, thanks to the meticulous guidance of our principal, Dr. Archana Prasad, ma'am. Thank you, ma'am, for making Shringar more beautiful this year too. Thanks are due to our vice principal, ma'am, for all the little ways in which she has added more value to Shringar. To our dear alumna, you're truly special to the alumni performers who so fondly respond to our invitation and leave no effort spared in making Shringar grand year after year. We are looking forward to your performances this year too. Thank you, M.O.P Dhwani, for that brilliant musical rendition and setting the festival to a great start. Thank you, KK sir, for the beautiful script and narration in the AV on Srimati Aruna Sairam. It would definitely be a treasured memorabilia for her. Thank you for adding so much of value to this. Thanks are due to our valuable media partner, New Indian Express, for their support and coverage of this cultural journey. Audience, thanks to each one of you for your patronage, who make Shringar truly look forward to and a cultural scape in the city of Chennai, where we are more used to the Margazhi season. A big thank you to Team M.O.P, the media relations team headed by Satyabama ma'am and Ms. Vidya Padmanabhan, the cultural ministry headed by Dr. Hema and Dr. Geetanjali, for all your tireless efforts in making this program truly successful. Pranams to our presiding deities, Lord Ganesha and Lord Hanuman. Thank you. As I leave, I would like to say a huge thank you to both these illustrious women sitting on either side of me. Archana ji, I would like to say that if there is excellence in this institution, from the little that I have seen in the 1 hour that I have spent, that's only ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே அந்த மாதிரி I can see, I can imagine what level of excellence is being pursued here, and all the credit goes to the leadership. Leadership, I know Lalita ji also, I knew her quite briefly, but I know that she and her
predecessor, Dr. Nirmala Prasad ji. You know, this is a legacy that has been created, and to you for upholding that legacy. It's really so heartwarming. Thank you for inviting me over here. And Jayashri ji, I had such a pleasant conversation with her as we drove from my home to here. So all you committed souls, you serve society in the most invaluable way. Congratulations to you.